சொல்லாத கோபுரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர் சிற்றூர், தந்தை என்பது நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, வள்ளி, கையிலே கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, குகன், விரட்டுவது, பறவை. எதற்காக? திரையை கொய்யாமல் இருப்பதற்காக. என்ன திரை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? சிந்தனை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகனுக்காகவும். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, கிரகங்கள், 9, பசி வந்தால் 10 பறந்து விடும். ஆபத்தை உதவா, பிள்ளை, அருபத்தி உதவா, அன்னம், தாபத்தை தீரா, தண்ணீர், தரித்திரம் அறியா, வெண்டீர், கோபத்தை கடக்க, வேந்தன், குறுவழி கொள்ளா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், பயனில்லை. இவை 7 உலகில் இருந்துமே இருந்தாலும் வரைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போய் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் ஒன்றே செய். ஆமா அப்படினாங்க. ஆமா, கணக்கு இருக்குல்ல. எதுக்காக வந்திருக்கீங்க கேட்ட உடனே காவலுக்கு நீங்க. ஆமா சுவாமி, அதான் என் வேலை. இந்த இடத்துல அந்த வேலைக்காக வந்து காவல். சரிமா? என்ன திணை கேட்கும் பொழுது கருந்தினை செந்தினைன்னு 2 திணைகள். ஆமா. கருந்தினை யாரு கொடுக்குறீங்க? எங்களுக்கு செந்தினைய செந்தூர் வடிவாளர் கொடுக்குறீங்க. ஆமா. ஏன் கொடுக்குறீங்க? இறைவனுக்கு எப்பொழுதுமே எதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ தானே கொடுக்கணும். இல்ல என்ன இல்ல, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான ஆலயங்கள் தோறும் இறைவனை வழிபடும் விதம் இருக்குல்ல, இருக்கு, அது மாறும். ஆமா, உண்டுதான். ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இறைவனுக்கு ஏன் இதை பண்றோம், எதுக்கு இதை பண்ணாம இருக்கோம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. சரி, ஒரு ஆலயம் இருக்குமா, இந்த ஆலயத்துல அபிஷேகம் பண்ணுவோம். ஆலயம் பொதுவாகவே ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இருக்குல்ல, அதை செய்யாம வேற மாத்தி செஞ்சா இறைவன் ஏத்துக்க மாட்டாரா? வள்ளியம்மை, ஆலயங்கள்ல அபிஷேகம் நடக்கிறது கட்டாயமா நடக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும். அது சரிதான், சரிங்களா? இறைவன் மாத்தி கொடுத்தா ஏத்துக்க மாட்டாரா? பாலால, தேனால, பன்னீரால, இளநீரால இப்படி பலவிதமான அபிஷேகங்கள் நடக்குது. சரி, இந்த உலகத்துல நடக்குதா இல்லையா? நடக்குதே. ஆனா ஒரு ஊர்லமா அபிஷேகமே நடக்காது சிலைக்கு. ஒரு ஊர்ல இருக்கட்டும், அதனால என்ன இருக்கட்டும் சொல்றதுதான் உங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததா? நீங்க இப்படி கேப்பீன்னு சொல்லி தான் உங்களை கூட்டி வந்ததா? ஆமாமா. என்ன ஆமாமா? ஏன்னா அதுக்கு தான் தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். இதெல்லாம் நல்லா பேசுறீங்க, நல்லா தான் பேசுறீங்க. தமிழை 2 பேர் பேசும்போது அந்த தமிழினுடைய தொன்மை என்ன, அதனுடைய சிறப்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் ஏன் திருப்பி உங்கள்ட்ட கேட்டேன்னா, இப்ப இந்த ஆலயத்துல தான் தொட்டில் கட்டணும்னா அங்கதான் தொட்டில் கட்டணுமா, வேற மாத்தி கட்டினா ஆகாதான்னு கேக்குறேன். அப்படி கட்டுறதுக்குரிய ஆலயம் இருக்கு, அங்க கட்டலாம் இங்க கட்டலாம் சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, இப்ப சிவனை வணங்கக்கூடியவங்க சைவமா இல்லையா? சைவம் தான். இயற்கையா காய்கறிகள் தானே சாப்பிடணும். ஆமா. மாமிசம் சாப்பிடக்கூடாதுல்ல. இறைவனுக்கு யாராவது கொண்டு போய் மாமிசத்தை கொடுப்பாங்களா? மாமிசம் சாப்பிடுறதுக்கு படைக்கிறதுக்கு ஒரு தெய்வங்கள் இருக்குப்பா. ஆமா. காளி இருக்கு, கருப்பா இருக்க, முன்னோடியா இருக்க, நொண்டி இருக்க, இது மாதிரி தெய்வங்கள் கறிகளை கொடுத்து கிடா வெட்டி பொங்க வச்சு கோழி எடுத்து எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. ஆமா. இதே முருகனுக்கோ சிவனுக்கோ கொண்டு போய் கொடுப்பாங்களா? இல்ல, கொடுக்க மாட்டாங்கல்ல. பாவடியார் கோயில் இருக்கு, அங்க வெறும் சாதம் தான் அங்க நைவேத்தியம் பண்றாங்க. கோயில்ல வெறும் பாவக்காய் தான் கொடுக்குறாங்க, அகத்திக்கீரை கொடுக்குறாங்க. அது சரி, வழக்கமாச்சு. நான் கேக்குறேன், சிவபெருமானுக்கு இப்ப தேங்காய் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், பத்தி கொண்டு போகலாம், சூடம் கொண்டு போகலாம், மலர் மாலை கொண்டு போகலாம், நம்மளால என்ன முடியுதோ கொண்டு போய் கொடுக்கலாம். ஆமா. அன்றைய காலத்திலேயே வேட்டைக்கு போற வேடுவன் அன்னைக்குதான் முதல்ல கன்னி வேட்டைக்கு போறேன். கன்னி வேட்டைக்கு போன அன்னைக்கு பன்றி அடிக்கிறாங்க, சுட்டு அங்கே சாப்பிடுறது வழக்கம். ஆனா தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. இந்த மலையில ஏறி அங்கிட்ட இறங்கினா ஓட இருக்கு, அங்க குடிக்கலான்னு போறாங்க. மலையில ஏறின உடனேயே அவனுக்கு அந்த தெய்வத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதுக்கு ஏற்கனவே சிவாச்சாரியார் போறாரு, தேங்காய் பழம் உடைக்கிறாரு, பூஜை பண்றாரு, சாமி கும்பிடுறாரு, வந்துடுறாரு. அவனுக்கு மாமிசம் கொடுக்கறது கிடையாது சிவனுக்கு. இவன் என்ன பண்றான், முதல்ல போய் லிங்கத்தை பார்த்த உடனே ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டான். கூட போனவங்களாம் வாடா வீட்டுக்குன்னா வரமாட்டேன்ட்டாரு. இவர் அங்கேயே இருக்கணுங்கிற என்ன வந்துருச்சு. பன்றி அடிக்கிறாரு, கொண்டு வர்றாரு, சுட்டு தேன்ல நனைச்சு அதை வாயில போட்டு மென்னு ருசி பார்த்த பிறகு இறைவனுக்கு கொடுக்குறாரு. இறைவனுக்கு யார் அப்படி கொடுக்கல, சிவனுக்கு. ஆனா கொடுத்தாரு. வேணான்னு இறைவன் சொன்னாரா? தின்னு பார்த்த கறிய, பன்றி கறிய தின்னு பார்த்து கொடுக்குறான். வேணான்னு சொல்ல, வாங்கிக்கிட்டாரு. வாயினால போய் நீர் எடுத்து, ஏன்னா கையிலால அள்ளிட்டு வர முடியாது, மலையில இருந்து கொண்டுட்டு வந்து மேலே கொண்டு வரதுக்குள்ள நீரெல்லாம் வடிஞ்சு போயிரு, கையில இருந்து கொண்டு வர பாத்திரம் இல்ல. வாய்க்குள்ள தண்ணி அள்ளி வச்சுட்டு வந்து இறைவன் மேல உமிழ்றாரு. அவர் பூஜை பண்றாராம், அதனால இறைவன் மேல தண்ணியை ஊத்துறாரு. ஏத்துக்கிட்டாரு. கிடைக்கிற மலர்களை காட்டுக்குள்ள இருந்து பறிச்சுட்டு வந்து இறைவனுக்கு கொடுத்தாரு. ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த சாமிக்கு இதுதான் செய்யணுங்கிறீங்க. தன்னுடைய பக்தி சரியானதா இருந்தா அந்த சாமி கொடுத்தா வாங்கிக்கும். நியாயமான பேச்சு, நல்ல கருத்து. அங்கதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கண்ணப்ப நாயனார் என்ன பண்றாரு, தின்னப்பன்ற பெயருடையவர். நீங்க சொன்னது போல காட்டு பன்றியை அடிச்சு அந்த பன்றியை சுட்டு ருசி பார்த்து அதை கொண்டு போய் இறைவனுக்கு படைக்கிறார். இறைவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் தன்னை எதிர்க்கின்ற ஒரு தமிழ் புலவனை நெற்றிக்கண்ணை திறந்து சுட்டு எரிச்சிட்டான்.
எங்கே மதுரை எம்பதியில நீயே முக்கன் முதல்வனாகவும் ஆகுக, சங்கை கீர்க்கிறதற்கும் நற்கீரதா என் பாடலில் குறை சொல்லங்கிறாரு சிவபெருமான். சங்கருப்பு தங்கர் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வேன் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, சிவனையே பார்த்து நீ பிச்சைக்காரன்டா நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் நக்கீரர் சொன்னார். ஏன் தான் தமிழ் வருகின்றவன் தன் மீது தான் கற்ற கல்வியின் மீதும் தன்னுடைய தமிழின் மீதும் நம்பிக்கை இருந்துச்சு. அப்பேற்பட்டவனும் பக்தன் தான், சிவபக்தன் தான். நக்கீரர் கேட்டார். பேச இதுதான் ஒரு அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க பேசும் பொழுது குறுக்க நான் பேசி உங்க பேச்சை தடவணும்னா இல்ல இல்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை பேச விட்டு பிறகு வந்து பேசணும். இல்லை நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா நல்ல பேச்சு நல்ல விதமாக போயிட்டு இருக்கு, அப்படியே போச்சுன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு கூட பூந்தி ஏதாவது பேசி கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வேற மாதிரி பேசுவேன். ஏன் வச்சுக்கேன். அப்ப என்ன பண்றாரு, அங்கே தான் உண்டு பார்த்து உண்டு அதை கொண்டு வந்து வச்சார். கண்ணப்ப நாயனாரை ஏத்துக்கிட்டவரு தன்னை எதிர்த்து பேசுகிற நக்கீரரை ஏன் அடிச்சாரு தெரியுமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இவனுக்கு சகலமும் தெரியும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இறைவன் போய் நீங்க சொன்னபடி அது எந்த ஆலயம்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயுலிங்கமான திருக்காளகஸ்தி காற்றுக்குரிய ஸ்தலம். அங்கதான் போய் கண்ணப்ப நாயனார் வணங்குறார். ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கிறேன். காட்டுக்குள்ள போன உடனே சிவலிங்கத்தை பார்த்தார்ல, சிவலிங்கத்தை பார்த்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நம்ம வீட்டில் சொந்த பந்தத்தோட இருக்கிறோம், சிவன் யாருமே இல்லாம தனியா இருக்கிறாரு, அவருக்கு நம்ம தான் பாதுகாப்புன்னு நினைச்சான். இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பரம்பொருள் அவர் ஈசன், எல்லாத்தையும் காக்கிறவர் அவர் தான். ஆனா அவருக்கு நான் தான் பாதுகாப்புன்னு நினைச்சான்னா அவனுடைய அறியாமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தெரியாது அவனுக்கு. இறைவன் தெரியாமல் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஆத்தாக்கு பொங்க வச்சு பொங்கலை படையலா வைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளை எடுத்து தின்றுச்சுன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான்ப்பா, ஒன்றும் தப்பு இல்லைன்றுவோம். அதையே வளர்ந்து உங்களை மாதிரி ஒரு ஆளு அள்ளி போய் தின்னா என்ன சொல்லுவான்? அறிவு இருக்கா? நீங்க இல்ல பேசி அறிவு இருக்கா? கொஞ்சமாவது தெய்வத்துக்கு படைக்க வேண்டியதை இப்படி பேசுவோமா பேசுவோமா பேச மாட்டோம். பேசணும்னா நேருக்கு நேர் பேசுற உண்மையை தான் சொல்றேன். ஒண்ணே மாதிரி ஒரு ஆளு கொடுத்தா அப்படி கொடுக்கலாமா? அறிவு இருக்குமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லம்மா பேசுவோம்ல, குழந்தை தந்துச்சுன்னா அது அதை தட்டி கேட்க மாட்டான். அதையே வயதில் பெரிய ஒருத்தன் பண்ணா தப்புன்னு எனக்கு கொடுத்தா கூட தவறு இல்ல, உங்களுக்கு கொடுத்தாதான் தவறு. நான் சாப்பிடவே மாட்டேன், அதனாலதான் சொல்றேன். சாப்பிடறாள் நீங்க தான் சாப்பிடுற ஆர்வத்தில் அள்ளி சாப்பிட்டுட்டீங்கன்றேன். நான் இப்ப அப்படி சொல்றேன். ஆமா, இவங்க நிறைய கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்ப செய்கின்ற இடம் பொறுத்தது தவிர அந்த நபர் யாருங்கிறத பொறுத்தது தான். சரியா? இப்ப நான் கேட்கறேன், ஏன்டா எனக்கு கொடுத்தது எங்கடான்னு திருப்பி கேட்கிற தெய்வம் இருக்கா இல்லையா? எனக்கு கொடுத்திய வாக்கு, கொடுத்த வாக்குல இப்ப நீ ஒரு கிடா வெட்டுறேன்னு இத்தனை வருஷம் ஆச்சு, எங்கடா எனக்கு கிடான்னு கருப்பன் கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான்ல. கேட்பானா? ஏன் இவ்வளவு வேணாம்? கருப்பன் தான் கேட்டான்னு யாராவது என்கிட்ட சொல்லுங்க பாப்போம். இங்க வாருங்க, இருங்க. நீங்க வருக்கு எனக்கு பேச்சு. அவர் சொல்றாரு, நீங்க அவருக்கு ஏத்த மாதிரி தலையாட்டுங்களே. தெளிவா பேசுறேன். யாருக்கிட்டயாவது நேர்ல வந்து இறைவன் சொல்லிட்டாரா? தெளிவா தான் பேசுறேன்றக்க ஏதாவது பேச கூடாது இல்லன்னு கேக்குறேன். இல்லன்றறல. இல்ல அப்படி கிடையாது. என்னமோ நீங்க தான் பேசுறது தலையாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் சான்று இருக்குமா? நான் கேக்குறேன், இருங்க. ஒரு விஷயம் பேசி முடிச்சிட்டா பேச்ச நிப்பாட்டுங்க. அடுத்து நான் பேசுவேன். கருப்பன் வந்து கேட்க மாட்டான். இருங்க, கேட்டதுக்கு ஆதாரம் சொல்றேன். கருப்பன் கேக்குறேன், கேட்கல. ஏன் சிவனே கேட்டானே? கேட்டேன். அப்புறம் தெய்வம் கேட்டான் கேட்பான். நீங்க ரொம்ப அறிவாளி தான். இந்த வாய் தான் சொல்லுச்சு. பேசி முடிக்கிற வரைக்கும் அறிவாளி தான். பேசி முடிச்சிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இடையில அதுக்காக நீங்க 1 மணி நேரத்துக்கு பேசினா அவ்வளவு நேரம் நிக்க முடியாது. ஏன் ஜௌரியா? ஒரு கதை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லணும். நான் உனக்கு பேசுறதுக்கு இடம் கொடுப்பேன். அப்படி அவசியம் இல்ல. வந்திருக்கிறது ஏறதுக்கு நான் பார்த்து உங்களுக்கு இடம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். ஏனா ஓ ஏனா ஓ எங்க பேசுறது? ஏனா ஓ ஏனா உங்க அண்ணன் அப்படி தான் சொல்றான். அப்படி தான் சொல்லுவான். நீ எப்படி தான் சொல்ற? எதுமா உனக்கு சொந்தம்? எங்க பொருள் இங்க இருக்கிற வரைக்கும் இது எங்களுக்கு சொந்தம். இந்த அப்படி தான் கிடையாது. என்ன கிடையாது? இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கிருச்சுனா இது சபா ஒண்ணு. அது இறந்ததுக்கு பிறகு செத்த பணம். அது எல்லாருக்கும் தெரியும் சாமி. வாழ்கின்ற மூச்சு சுழிமாறி போச்சுனா போச்சு. ஒண்ணே ஒன்னு சொல்ல கேளுங்க. எவ்வளவு பெரிய வயலா இருக்கட்டும், வயலா இருந்தாலும் வெள்ளாம போட்டு அறுவடை பண்ற வரைக்கும் ஆத்தி இது உங்கட்ட வெள்ளாம இது உங்கட்ட நெல்லு பாதுகாக்கணும் காப்பான்.
அறுத்து முடிச்சா வயல்ல வேலை இருக்கா? இல்ல நம்ம வயல்ல அதுல என்ன பண்ண போகுது? அடுத்த விவசாயம் பார்க்கலாம்ல. அடுத்து விவசாயம் மழை பெய்யணும்ல. அது மாதிரி எங்களுடைய அறுவடை பண்ற வரைக்கும் எங்க இடம் எங்க எல்லாம் நிப்போம். அறுத்ததுக்கு அப்புறம் போயிருவாங்க. ஆனா எங்க இடத்துக்கு வந்துனா நீங்க தான் அடுத்த வாரத்தை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு தெரியுறீங்க. இல்லையா அறுவடை பண்ணனும் போயிருவோம். எங்களுக்கு சொந்த கூட பிரச்சனை அது இல்ல. சரி அந்த பிரச்சனை அப்படியே விடுங்க. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, சிலைனா அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகமே பண்ணாத ஒரு சிலை ஒரு ஊர்ல இருக்கு. அது இருக்கட்டும்னே. நீங்க உலக பிரசித்தி பெற்ற ஆலயம். பேசுறதுக்கு பேசி முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் முதல்ல சொன்ன கேள்வினா ஒரு கேள்விக்கு கேள்விதான் பதில் இல்ல. இன்னொரு விஷயத்த பேசுறது அழகு இல்ல. கேள்விக்கு தெரிஞ்சா பதில் தெரிஞ்சா இதான் சாமி பதில்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். பதில் தெரியலன்னா அதை மறைக்கிறதுக்காக 1008 நொண்டி சாக்கு ஏதாவது சொல்றது. நான் நொண்டி சாக்கெல்லாம் ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. தெரிஞ்சா சொல்லிருக்கலாம். ஆலயங்கள்ல எல்லா ஆலயங்களையும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சமயபுரத்தாளுக்கு மட்டும் தான் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இது உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இது தெரியும்னு எனக்கு தெரியும். தெரியும். ஏன் பண்ண மாட்டாங்க? அந்த அம்மாவுடைய சிலை வந்து வேப்ப மரத்தினால இருக்கு. சமயபுரம் முத்துமாரியம்மனுடைய ஆலயம் தெரியும்ல, திருச்சியில. ஆமா, திருச்சி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனுடைய ஆலயத்துல அந்த விக்கிரகம் எதனால ஆனதுன்னா மரத்துகளால் ஆனது. மரத்தால செய்யப்பட்டது. அப்ப மரத்து மேல பாலையோ இளநீரையோ பன்னீரையோ ஊத்தணும்னா அது ஊறிடும். அப்படித்தானமா? ஆமா. அதனாலதான் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன், இன்னொரு ஊர்ல வேற ஒரு ஊர்ல மரத்தால தான் சிலை இருக்கு. ஆனால் அதற்கு சகல விதமான அபிஷேகங்களும் நடக்குது. இதெல்லாம் நியாயம் இல்ல. நீங்க ஒண்ணு கேட்டா நான் ஒண்ணு கேட்கணும், நான் ஒண்ணு பேசுறேன். இல்ல வாதி பிரதிவாதினா ஒருத்த பேசுறதுக்கு ஒருத்த பதில். என்னோட கேள்வியே இதுதான். ஏன் நான் முதல்ல உனக்கு சமயபுரம்னு சொல்லிடுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சமயபுரம் சொல்லிடுவ, அதுக்கான காரணம் என்னங்கறத சொல்லுவேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் அதுக்காக வரல இந்த இடத்துக்கு. அது ஒரு விஷயம் கேக்குறீங்க, கேட்ட விஷயத்தை பேசணும்னா அது தெரிஞ்ச விஷயமா இருந்தா அதை தாண்டிட்டு அடுத்ததுக்கு போறீங்களா எப்படி? ஏன்னா உனக்கு தெரியலன்னு நீ மேடையில தெரியலன்னு நிக்கணும். ஓ, இது தொழில் நேக்கு. அப்ப பாக்குறவங்க என்ன அந்த பிள்ளை நல்லா பாடிச்சு, அருமையா பாடிச்ச, பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்ல தெரியல, நிறைய படிச்சிருக்காது இருக்கு அப்படின்னு காலையில டீ கடையில பேசினாங்கன்னா எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம். பேர் யாருக்கு? நல்ல எண்ணம். இப்ப ஏற்பட்ட நல்ல என்ன இருக்கும்? பாருமா, எனக்கு என்னைய மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது. என்ன சாமி இப்ப போய் உண்மையாவேமா? அது உண்மைதான். தும்முனா அதான் உண்மை. எப்ப உன்னைய மாதிரி கெட்ட கண்ணுக்கெல்லாம் நான் கெட்டவனாவே தெரிவேன். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா துரியோதனனையும் தர்மனையும் கொண்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த நாட்டுக்குள்ள யாரெல்லாம் நல்லவ இருக்கா யாரெல்லாம் கெட்டவ இருக்கான்னு போய் பாட்டு வாடா பாத்தாரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. தர்மர் பார்த்துட்டு எல்லாரும் நல்லவங்கன்னாரு. துரியோதனன் என்ன சொன்னா, ஐயா அந்த ஊர்ல ஒரு வய கூட நல்லவன் கிடையாது, அவ்வளவு பேரும் கெட்டவனா தான் இருக்கான். அதுதான் உண்மை. பார்த்தவங்க 2 பேரும் ஒரே ஊருக்குள்ள ஒரே நாட்டுக்குள்ள ஒரே மக்களை தான் போய் பார்த்தாங்க. அவன் இருக்கிறவன பூரா நல்ல வேணாம், இவன் இருக்கிறவன பூரா கெட்ட வேங்கிறான். ஏன் சாமி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப தர்மே என்னைய மாதிரி, துரியோதனே உன்னைய மாதிரி. அதனால நான் ஏத்துக்கிறேன், பகிரங்கமா ஏத்துக்கிறேன். நான் கெட்டவன், இவரு நல்லவர், நான் ஊரறிய ஏத்துக்கிறேங்கிறேன். இப்ப கெட்டவளா இருக்கிறேன்னா ஒரு நேரம் நல்லவரா மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஆத்தாடி இந்த பிள்ளை புரிஞ்சுப்பா, இன்னைக்கு பாரியா இவ்வளவு நல்ல பிள்ளையா மாறின்னு சொல்லுவாரு. இவர் நல்ல மனுஷன், நல்லவரா இருக்காரு. ஒரு நேரம் கெட்டவரா மாறிட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாவம் நல்ல மனுஷன், எவ்வளவு இந்த நல்ல மனுஷனே கோவமடைய வச்சிருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அப்படி இல்ல, நல்ல மனுஷனா தாயா இருந்தாரு, இப்ப பாரியா அப்படி திரியிறாருன்னு அவங்க அப்படி போனாதான். அப்படி பாருமா, நல்லவரா இத்தனை காலமா நல்லவரா இருந்தவரை கெட்டவரா ஆக்குற அளவுக்கு எவனா ஒருத்தர் ஏதோ பண்ணிருக்கான். அடுத்தவங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதனாலதான் சொன்னாங்க நம்ம தான் நம்மள கெடுத்துக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரான். அது நம்ம எல்லாமே பேசுற பேச்சு. நன்மையாயினும் தீமையாயினும் உலகிலே எவருக்கும் மற்றவரால் கொடுத்து விட முடியாது. ஒரு விஷயம் சொல்லுங்க, சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப ஒரு விஷயம் பேசுறீங்க, நக்கீரரையே சிவபெருமான் எரிச்சாருன்னு. ஆமா, நான் உழைச்சு திங்கிறேன், நீ உழைக்கிறதுக்கே தெரியாதவனாச்சே, ஊர்ல குடுக்கறத வாங்கி திங்கிறவன் சொன்னாங்க. பாருங்களே, அப்படி உழைக்காம இருந்ததுனாலதான் சிவபெருமானே பிரம்ப கமால அடி வாங்கினாரு. ஆமா வாங்கினார்ல. உனக்காக நாங்க கோயில கொண்டாந்து குடுக்கறது சாப்பிடுறோம், சரி, வேலைக்கு கூப்பிட்டாச்சு. வேலைக்கு வந்த இடத்துல நீ ஆளோட ஆளா போய் மண்ணு வெட்டி கொட்டி கரை அடைக்கணுமா அடைக்கிறது இல்லையா? அப்படி அதுலதான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கணும். அதுல என்னன்னா, நீ வேலை பார்க்காம படுத்து கிடந்துட்டு வந்து சும்மா இருந்தா பிரச்சனை இல்ல, கூலியை வாங்கிட்டு படுத்து கிடந்த அதான் பிரச்சனை. ஆமா, ஏற்கனவே பிட்டுங்கிற கூலியை வாங்கிட்டாரு வந்திங்கிற கிளவிக்கிட்ட. ஆமா, அந்த கிளவிக்கு பதிலாதான் அவர் மண்ணு கூலியை வாங்கிட்டு வேலை செய்யாம படுத்து கிடந்தா அது இறைவனா இருந்தா எவனா இருந்தாலும் அடி விழுகும். ஆமா, சும்மா படுத்து கிடந்தா கூட சும்மா படுத்து கிடக்கிறான்னு விட்டுறலாம். கூலி வாங்கிட்டு நீ என்ன அர்த்தம்? ஆமா, தவறு இல்லையா? அவர் அடி வாங்கினார். இதெல்லாம் நல்லா தான் பேசுறேன். சிவனையே கொண்டு போய் கொடுத்தா
கூப்பிட்டாரு. ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலங்கறத எப்படி எல்லாம் சமாளிக்கிறேன்னு பாருமா. நான் கதைக்கு கதை சொல்லிக்கிட்டு தான் வரேன். நீங்களா அவசரப்பட்டு நீங்கள் நல்லா பாடி பதில் தெரியுமா இவ்வளவு நாள் வரையும் ரெட்டையால வெங்கடேஸ்வரன் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கீங்க. நான் சொல்லாம போயிட்டா கூட பாவம்பா வள்ளி பிள்ளை காட்டுக்குள்ள காவல் பார்க்க வந்த பிள்ளை தானே நம்ம பிள்ளை பாட்டு போயிருவாங்க. ஒருவேளை நான் கேட்டு நீங்க சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா ஈரேழு 14 லோகம் போற வராமையா அப்பேற்பட்டவருக்கு தெரியல. நீங்க சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு கட்டையத்துக்கு ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணு அழுதுகிட்டே போனீங்கன்னா ரொம்ப பல வருஷம் எத்தனை யுகம் கடந்தாலும் சரி, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மேடையில தெரியாம நிக்கிறதுக்கான நிலையை இறைவன் கட்டாயம் எனக்கு கொடுக்க மாட்டான். கவலைப்படாதீங்க. நான் தெரிஞ்சா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன், தெரியலையா தெரியலன்னு சொல்லுவேன். சரி பாப்போம். தெரிஞ்ச மாதிரி நடிக்கல மாட்டேன். இப்ப பதில சொல்லணும்ல. இப்ப என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்னு இந்த கை என்ன கேட்டேன்னு என்ன கேட்டீங்க? எவ்வளவு சவுடாலு இவ்வளவு நேரம் பேசுன கேட்ட கேள்விக்கு பதில் கேட்ட கேள்வியே தெரியல. என்னங்க நீ பதில நல்லா வளர்த்திருக்காங்க பாத்தீங்களா? என்னைய வளர்க்கல யாரும். ஆமா நீங்களே வளருவீங்க. கை ஓங்குறதெல்லாம் என்ன பழக்கம்? ஒரு நல்ல மனுஷன் ஆம்பளை முத கை ஓங்கலாமா? கை ஓங்குறதுனா இப்படி இப்படி கொண்டு இப்படி செஞ்சாலும் அடிக்கிறதுக்கு சம்பந்தம். நீ தப்பா சொல்ற. என்ன தப்பா சொல்ற? கை ஓங்குறதுங்கிறது வேற. மிரட்டறீலோ? கை ஓங்குறனா அது மிரட்டறது. திருப்பி நான் அது மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்கங்களேன். கை ஓங்குறது கிடையாது. அடேங்கப்பா. திருப்பி இது மாதிரி செஞ்சனா புள்ள வளர்த்துருக்காங்க வாரு லட்சணமா. ஒரு ஆம்பளையால ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பிள்ளைய அதட்டாருங்கிறதுக்கா அந்த பிள்ளை திரும்பிக்கிட்டு எதிர்த்து அதட்டுதுன்னு தப்பா பேசுறேன். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படிதான் பேசுவாங்க. வெள்ளைக்காரன் காலத்திலேயே எதிர்த்து நின்ன பொம்பளை எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காளுங்க. பதில் தெரியுமா தெரியாதா? அதுல ஒண்ணும் தவறு இல்ல. வெள்ளைக்காரன் தன்னை அடிமைப்படுத்தினான். அதனாலதான் சொல்றேன். என்னை நீ அடிமைப்படுத்துறேன்னா அந்த அடிமை தளத்தை உடைப்பதற்காக என்னனாலும் செய்யலாம். நான் என்ன உன்னை அடிமைப்படுத்துறேன்னா? அடிமை எல்லாம் படுத்துறேன் இல்ல. தன் உரிமை கேட்ட கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியல, அதனால நீ இவ்வளவு நேரம் இவ்வளவு பேச்சு பேசுற. சொல்ல சொல்லுங்க. ஏங்க இன்னும் அவரை கேட்கவே இல்ல, பேச விடாம பேசிக்கிறாரு. அது உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுமாங்கறீங்க. இங்க இருங்க. கதைக்கு வரணுமா? நீங்க என்ன வேலையா வந்தீங்க? அவங்க தான் கதைக்கு வர சொல்றாங்கல்ல, நீங்க என்ன வேலையா வந்தீங்க? அவர் சொல்ற கதை எதுன்னு தெரியுதா இல்லையா? என்ன கதை? நான் கேட்டல கேள்வி, அந்த கேள்விக்கு சொல்ற பதில் இருக்குல்ல, அதான் கதை. நாரதர் நல்ல நாரதர்ப்பா, நானே சொல்றேன். நல்லா கலகம் பண்றீங்க. அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ற ஊர் வந்து எல்லா ஊர்லயும் எனக்கு சும்மா ஏதாவது சம்பந்தம் இல்லாம சொல்லக்கூடாது. எல்லா ஊர்லயும் நடக்கும் அபிஷேக ஆராதனை. நான் கேட்டது சமயபுரத்துல மரத்தாலான சிலைங்கிறதுனால பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னொரு ஊர்ல மரத்துல தான் சிலை இருக்கு, ஆனா அதுக்கு சகல விதமான அபிஷேகமும் நடக்குது. நீங்க இப்படி கேட்டீங்கன்னு ஒரு 2-3 ஊர் அது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, வரிசையா சொல்லுவேன். அப்படியா? எங்க சொல்லுங்க. இப்ப தேவகோட்டை பக்கத்துல தாளையூர் இருக்குல்ல, தாளையூர்ல முத்துப்பெரிய நாயகம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த அம்மா கோவில்ல எல்லா அபிஷேகமும் நடக்கும். அந்த அம்மாவோட சிலை மஞ்சனத்தி மரத்தால் ஆனது. அந்த அம்மாவோட பேரை சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த அம்மா பிறந்தது இந்த அம்மா கம்மங்காட்டுல. ஏன்னா அந்த அம்மா பிறந்தது கம்மங்காட்டுல. அதனால அந்த அம்மா பிறந்தது கம்மங்காட்டுல, நான் கம்மங்காட்டுல பிறக்கல. கம்மங்காடு இப்ப கம்மங்காடு ராஜாத்தின் தானே சொன்ன பேரே போறோம். அது உண்மைதான், கம்மங்காடு தானே. ஆமா. அப்போ அந்த அம்மாவும் கம்மங்காட்டுல பிறந்தவங்க தான். அந்த அம்மா வள்ளி வேஷம் போட்டவங்க தான். வள்ளி வேஷம் போடுற அம்மா தான். அது அப்ப இது நம்மளோட சம்பந்தப்பட்ட ஆளு. ஆமா. அங்க எல்லாம் டீயானே நீ பையன் சொல்லுமா? ஆமா, அவர் பேசி கிழிச்சதுக்கு டீ வேற கொடுக்குறீங்க. டீயை கொண்டு வாங்க, நீங்க வாங்க, நான் கேட்பேன். வாங்க, டீ எல்லாம் வேணா கொண்டு வாங்க. ரோசக்காரர் சாப்பிட மாட்டாரு. நான் சாப்பிடுறேன். உத்தரவாச மங்கையை பத்தி பேசணுமா? உத்தரவாச மங்கையை பத்தி பேசணுமா? வாங்க. நிறைய எல்லா ஆளு நிறைய அவங்க கேட்க சொல்றாங்க உங்கள்கிட்ட. என்ன சொல்ல நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். நான் வாங்குற சம்பளத்துக்கு எனக்கு இது போதும். இப்ப சிவபெருமான் என்னப்பா இந்த நான் கேட்கிறேன். இப்ப இவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு நாள் தான் கேட்டிருக்கேன், மறந்துருப்பார். இப்போ இவர் சொல்ல மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. கோயிலில் இவர் சொன்ன பாலாபிஷேகம் தேன அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, எந்த சாமிக்காவது சுடுதண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்களா? உங்கள் தலையில் ஊற்றிக்கிடுவாங்க. ஆனால் அவருக்கு சுடுதண்ணியை ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. சரி, இது இருக்கட்டும். சரி, சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், சிலை இருக்கு, தெய்வத்தோட சிலை. எந்த ஊர்லையாவது வேர்க்குமா? வேர்க்குது, சிலைக்கு வேர்க்குது. இவர் ஊரை சொல்லலை, பேரை சொல்லலை, அடிப்படை சொல்லல. ஒரு ஊர்ல என்னாரு, அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதே போல தெய்வமாய் இருக்கிற பெண்ணுடைய சிலையில மாதம் பெண்கள் எப்படி மாதவிடாவாங்களோ அதே போல அந்த சிலைகளையும் மாதம் அந்த அம்மா 3 நாளைக்கு மாதவிடா இருப்பாங்க. பதில சொல்லுங்க. நான் டிவி
இதே ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த அம்மா 3 கேள்வி கேட்டிருக்கு. ஒரு கேள்வி தான் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கெல்லாம் பார்த்து நான் 2க்கு பதில் சொல்லியிருக்கேன். 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். அந்த சமயபுரம் சொன்னதா? இப்ப நீ இங்க வாமா, எங்க போற? நான் டீ குடிச்சு வருவேன். சூடு சொரணை வெக்கமான ரோசம்லாம் இருந்தா குடிக்க கூடாதுன்னு மத்தவங்கள சொன்னாலும் எனக்கு இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்றா எனக்கு அவசியம், எனக்கு இருக்கு. அதனால தான் குடிக்க போறேன். என்னம்மா குடிச்சிட்டு வாப்போ. ஏன்னா வர உள்ளே இருக்கும்போது வந்துருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. அது ஒரு இந்த உலகில் கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும். கல்லுக்குள்ள ஈரம் இருக்கிறதுனால தான் கல்லுக்குள்ள தேரை இருக்கு. கல்லுக்குள்ள தேரை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கும் மதுரை எம்பதியில் மொட்டை கோபுரம்னு ஒன்று இருக்கு. மதுரையில் மொட்டை கோபுரம் இருக்குது. ஏன்? சோத்துல கல்லெடுக்க தெரியாத வயசுல சொக்கநாதர் ஆலயத்தில் உன்னுடைய நீ கட்டியதுல குறை இருக்கு, இந்த கல்லுக்குள்ள ஒச்சா இருக்குடான்னு கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு சின்ன பையன். சந்தனத்தை தேய்ச்சாங்க கல்லு முழுவதும். தேய்ச்ச இடத்துல எல்லாம் காஞ்சி போச்சு, ஒரு இடம் மட்டும் காயலை. காயாத இடத்த உள்ள உடைச்சா உள்ள ஒரு தேரை இருந்துச்சு இல்லையா? அப்ப ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான சிறப்பு நடக்குது. இறைவனுக்கு அபிஷேகம், அம்பாளுடைய மனது குளிரணும், ஐயாவுக்கு மனசு குளிரணுன்றதுக்காக பாலால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. சுடுதண்ணியில் அபிஷேகம் எந்த ஊரில் நடக்கணும்? சுடுதண்ணியில் அபிஷேகம் எந்த ஊரில் நடக்குதுன்னா, இவ்வுலகிலே முதலில் தோன்றிய சிவாலயம் அப்படின்னு எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம் இருக்குன்னா அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கைங்கிற ஊர். இந்த உத்தரகோசமங்கையில் அம்பாள் மீனாட்சியினுடைய சிலை மதுரை எம்பதியில் மரகதத்தால் ஆனது, பச்சை நிறமுடையது. அதே போல அங்கே நடராஜனுடைய சிலை மரகத கல்லினால் செய்யப்பட்டது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இறைவனுக்கு சந்தன காப்பு அபிஷேகம், ஆருத்ரா தரிசனம். இன்னும் 2-3 நாளில் நடக்கும்போது மிக சிறப்பு, மிக சிறப்பு. எந்த ஊர்லன்னா உத்தரகோசமங்கையில். அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் சுடு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறாங்க. சில வேர்க்குமா? வேர்க்காது. ஆனால் சில வேர்க்கும். வேர்க்கின்றது இங்கே இன்றளவிலும். எங்கே? சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். அம்பாள் சிக்கல்ல வேல் நட்டுங்கண்ணியம்மை அம்பாளுக்கு பேரு. சிக்கல் சிங்கார வேலனுக்கு வேலை கொடுக்கின்ற பொழுது அந்த வேலை இறைவன் முருகப்பெருமான் கையிலே வாங்கும் பொழுதெல்லாம் வருடம் இந்த நிகழ்வு எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானுக்கு வேர்க்குமா. இன்னைக்கு நடக்குது, இன்றளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சில வேர்க்கும் சிக்கல்ல. பகவதி அம்மனுடைய ஆலயம் இருக்கலாமா? அங்கே என்ன சொல்லுங்க, அங்கே நின்றுட்டு இருக்க சோட்டானிக்கரை. ஆனா இன்னொரு ஊர்லயும் அதே போல ஒரு நிகழ்வு நடக்குதான் இன்றளவிலும். நீ கேட்ட 3 கேள்வி. வள்ளியம்மை இங்க வாங்க, குடிச்சது போதுவா? நான் மட்டும் குடிச்சனா? வச்சுட்டு வந்துட்டேன். வா அப்ப சாப்பிட்டு வாமாவா. என்ன இப்படி ஒரு ஒரு ஆணுக்கு ஆணு துணை நிக்கலன்னா இந்த உலகம் எப்படி போச்சங்க? அப்ப நானும் தானுங்க சாப்பிட்டேன். அப்ப என் பக்கம் பாவம்னு தெரியல. அது என்ன, அந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைனாலே ஒரு மாதிரி கரிசனம் அதிகமாயிருது. ஒரு ஆம்பளையை பார்த்து எந்த ஆம்பளையும் கரிசனமாகிறது இல்லை. ஒரு வண்டியில போகும்போது ஒரு ஆம்பளை பையன் கீழே விழுந்துட்டான்னா அவனை தூக்குறதுக்கு 10 பேர் நிக்க மாட்டான். ஆனா இவன் தண்ணியை போட்டு விழுந்துருப்பான். அதான் உண்மை. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை விழுகட்டும் பாரு, அதுக்கு வண்டி ஓட்ட தெரியாம கீழே விழுந்துருக்க. இல்ல வயசான தாத்தா அதுக்கு விழுந்துட்டா நம்ம தூக்கி என்ன ஏதுன்னு கேட்கலாம். வயசு பையன் எதுக்கு யதார்த்தமா விழுந்து நம்ம போய் தூக்க போனா இந்த பிள்ளை எவ்வளவு அக்கறைப்படுது, இவனுக்கு அந்த பிள்ளைக்கு என்னன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்ப அதனால வேற உலக இயல்புமா இரக்கங்கிற குணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இரக்கமற்ற நிலையில் மனிதன் வாழக்கூடாது. அதனாலதான் மனித பிறவி ரொம்ப மேம்பட்டது, மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் மேம்பட்டது இல்ல. நம்ம எல்லாம் அற்ப பதர்னு சொல்லியிருக்கான் இறைவனே. அற்பம்னா எதுக்குமே உதவாததுன்னு இறைவன் சொன்னார். இந்த மனித பிறவிங்கிறது எவ்வளவு பேர் பெற்றது தெரியுமா? அரிது மானிடராய் பிறத்தல். அது மனிதரா வாழ்றது கூன் குருடு செவிட்டு பேடு நீங்கி பிறத்தல். மனுஷனா பிறக்கிறதே மிக அரிதான விஷயங்கிற அவை. அந்த அப்பேற்பட்ட மனித பிறவி நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அப்ப எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு சிறப்பா கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னாங்க. ஆனா இன்னொருத்தர் மண்பாண்ட ஓடுன்னு சொல்லிட்டாரே, உடம்ப தான் சொன்னார். சொல்லிருக்காருல, வெறும் மண்பாண்டம் போட்டா உடைஞ்சுதான். காயமேது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மாயமனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடனான். உண்மைதான் சொன்னாரா? இந்த காயங்கிற உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்ப தான் சொன்னாரு. ஆனால் முக்தி அடையக்கூடிய நிலை ஒருத்தருக்கு வருதுன்னா அது மனித பிறவியால தான் முடியும். அது உண்மைதான். அதனை இல்லைங்கல இருக்கிற எல்லாருமே மனிதர் சொல்ல முடியுமா? நீ அம்மா அடுத்த இடத்துக்கு போற, நீங்க மட்டும் சொல்லலாம். நான் சொல்ல என்ன குத்தம்? பிறவி மனித பிறவி, அது வாழ்ற வாழ்க்கை. மனிதர் பிறக்கும் பொழுது மனுஷன்
வாழும் பொழுது மனுஷனா வாழ்ந்தாதான் மனுஷன். நான் என்ன கேக்குறேன், திருமூலர் தான் சொன்னாரு, வடமாட கோயில் பகவீர் கொன்று. திருமூலர் பாடல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொண்டை கோயில்ல கோடி கோடியா கொட்டுறதை விட இல்லாத ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அது இறைவனை சேருங்கிறார் திருமூலர். இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இதெல்லாம் படிச்சிருக்கீல்ல? அப்புறம் ஏன் சுவாமி இதெல்லாம் படிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு இருக்கீல்ல? திருநீரை பூசுற நீயே என்ன பண்ற? ஒரு பறவை என முன்ன வருகின்ற உணவை உண்ண விடாமல் விரட்டி அடிக்கிற. இது பாவம் தானே? அதுக்காக வேண்டி விளைஞ்சிருக்கிற வெள்ளாமையில மாட்டை ஓட்டி விடுங்க நீங்க சொல்லி ஓட்டி விட முடியுமா? இல்லம்மா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மாடினேன்றாரு. அவர் வாடினார்னா அவர் பயிர் வாடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மனம் வாடுச்சு. ஏமா ஜீவகாருண்யம், உணவு மனிதன் சாப்பிடுறதுக்கு நெல் இருக்குன்னா ஆடு மாடு சாப்பிடுறதுக்கு புல்லு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார்னா அதே போல எங்க இடத்துல எல்லாம் பயிரா இருந்து நிறைய பறவைகள் இங்க வந்துச்சுன்னா பறவை என்ன பண்ண போகுது? அது நிழலடியிலேயாவது இருந்துட்டு போகுது, இல்ல புழு பூச்சிகளை தின்னுட்டு போகுது. இப்ப நடவு நட்டுந்தோம்னா திங்கிமுல தின்னுட்டு போகுதுன்னு பேசாம இருக்கலாம், அது தவறு இல்ல. விளைஞ்சிருக்கிற கருதுல யாராவது மேய விடுவாங்களா? மாடா மேய்றதுக்கு மாடு மேய்ஞ்சிரும் நிறைய. பறவைகள் கொய்யும், பறவை நிறைய திங்காதா? நீங்க சிட்டுக்குருவி பாத்திருக்கீங்களா? கொஞ்சமா தான் நீங்க சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா தின்னு முடிச்சுடா அவ்வளவுதான். சிட்டுக்குருவி பாத்திருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 1 வரும், மறுநாள் 4-5 வரும். இதுக்காகவே இவங்கெல்லாம் இப்படியே சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி கம்பு விதைச்சிருந்தேன் தோட்டத்துக்குள்ள, கருது நல்லா விளைச்சு மறுநாளைக்குள்ள காணோம். எங்க வீட்டுக்கிட்ட சொல்றேன். அப்ப இது காட்டுக்குள்ள. பிரச்சனை என்ன? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒரு பிரச்சனை இல்லன்னு நீ சொன்னா உன்னை நான் விட்டுட்டு போயிடுவேனா? சரி, நீங்க வந்த பிரச்சனை. எனக்கு பிரச்சனை இருக்கு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? சிலையில தான் மறுபடியும் பிரச்சனை. என்ன சிலையில பிரச்சனை? ஒரு ஆலயத்துல சிலை இருக்குன்னு வைங்களேன். இருக்கு. மரகதத்தால் ஆனது பச்சை நிறத்துல இருக்கும். இப்ப மீனாட்சியோட சிலை இருக்குல்ல? ஆமா. அப்ப இது கருங்கல்லால செஞ்சா என்ன? கருங்கல்லால செஞ்சா கருமை நிறத்துல தான் அதிகபட்சமா சிலை எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கும். எல்லா ஊர்லயும் அப்படித்தானே இருக்கும். ஆனா ஒரு ஊர்ல மட்டும் வெள்ளை நிறத்துல சிலை இருக்குமா? பெயிண்ட் இது அடிச்சிருப்பாங்க. பெயிண்ட் இல்ல, வண்ணம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் கருப்பா இருக்குங்கறியா, ஒரு ஊர்ல மட்டும் வெள்ளையா இருக்குங்கறியா? ஒருவேளை வெள்ளை அடிச்சிருப்பாங்க. இயற்கையாகவே தோன்றிய சிலையே வெண்மை நிறத்துல தான் இருக்கு. இயற்கையாக தோன்றிய சிலை அது எந்த தெய்வத்துடைய சிலை, எந்த ஊர்ல இருக்கு, ஏன் வெண்மை நிறத்துல இருக்கு நான் சொல்றேன். அப்படிலாம் நீ சொல்லு. நீங்க கேட்கறதுக்குலாம் இவ்வளவு நேரம் சொல்றேன். நான் கேட்ட ஒரே கேள்வி நீங்க என்ன பதில் சொல்லவே இல்லை. சொல்லிட்டேன் மேம், மூணுக்குமே சொல்லலங்க. ஏங்க நான் கேட்டதுக்கு சொல்லலங்க சொன்னாருங்கறீங்க. நீங்க 3 கேள்விக்கு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு கேள்விக்கு சொல்லவே இல்லை. யாரோ சொல்லலன்னு சொன்னாங்க. யாரு? இன்னும் ஒரு கேள்விக்கு நீங்க ஏன் வந்தீங்கன்னு நான் கேட்டேன், அதுக்கு இன்னும் பதிலே இல்லை. அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப நீ எதுக்குமா வந்தேன்னு கேட்டா காவலுக்கு வந்தேன் நான் சொன்னேன்ல. அப்ப இவர் எதுக்கு வந்தான்னு கேட்டா சொல்லணுமா சொல்றதுல என்ன நியாயமா இது? முதல்ல உனக்கு கொஞ்சம் பக்குவம் பத்தல. யாருக்கு? உனக்கு தான். உன்னை நிறைய இதே வார்த்தை திருப்பி வரும். உனக்கு நிறைய பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பெரியவரை பார்த்து தன்னுடைய இல்லம் நாடி வந்திருந்தாங்கன்னா ஐயா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புலாத கூழாச்சும் கொடுக்கணும். படிச்சிருக்க புண்ணியம் இல்லையே? கூழ் இல்ல. சரினா தோழி புள்ள இட்லி எல்லாம் வாங்கி வந்திருக்கா, குடுக்க சொல்ல சாப்பிடுறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கா? ஆயிடுச்சு. பரவாயில்லையே. குழந்தை இருக்கா? இல்ல. புரிஞ்சு எங்க இருக்காப்ல? இல்ல, மனசுக்குள்ளேயே ஒருத்தர் நினைக்கிறேன். அதனால எப்ப அவர் நான் மனசுல கொஞ்சம் தாமா சந்தேகமா இருந்துச்சு. ஒருவேளை நீ அப்படித்தான் இருப்பியோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்ப உண்மையாவே பேச்சு போலாமா? இருங்க, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இங்க வேலை இல்ல, போக வேண்டியதானே? இல்ல, நான் எதுக்கு வந்தேனே தெரியாம நீ கல்யாணம் வேலை இல்லன்னு நீ என்ன சொல்லுவ? உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுட்டேன். அப்புறம் என்ன? நான் இப்ப உன்னை விசாரிக்கிறேனே தவிர உங்ககிட்ட நான் எதையோ சொல்றேன் அப்படின்னா எதுவும். இதை எங்க அப்பா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் அப்ப என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்க. சரி, நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆமா. இதுல என்ன தவறு? குழந்தை இருக்கான்னு கேட்டேன். குழந்தை இல்லைன்னு. ஆமா. இப்ப நான் அடுத்து விசாரிக்க வேண்டியதெல்லாம் இருக்கேன். ஒண்ணு விசாரிங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் ஒண்ணுமே சொல்லலையே. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரி, மாப்பிள்ளை எந்த ஊரு? ஏன் சாமி அந்த கதையை கேக்குறீங்க? நீ எப்ப கைய முறுக்கி காலை முறுக்கி பதில சொல்லி நான் முருகனை வர சொல்லி. எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆச்சு. எங்கம்மா அக்கா? என்னம்மா நெத்தியில போட்டாங்கண்ணா? கனவுல சுவாமி. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி அல்ல இருக்கா? எனக்கு தான் இருக்கு. உண்மையா கல்யாணம் ஆகல.
உண்மையா இல்ல மாப்பிள்ளை கனவுல ஒருத்தர் இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா? ஐயோ என் கனவுல வந்த மாப்பிள்ளை மாதிரியா அவர் இருந்தா பரவாயில்லையே. அருமையா இருப்பாரு. அருமையா இருப்பாரா சாமி? அப்பனா அந்த மாப்பிள்ளைக்கு சிறப்பு. இந்த மன்மதன் ரொம்ப அழகானவமா, அதனாலதான் அவனை எரிச்சு விட்டாங்க. அதெல்லாம் மன்மதன் மிக அழகானவன், அதனால அவனை எரிச்சு விட்டாங்க. ஆனால் 1000 கோடி மன்மதர்களுடைய அழகு படைத்த ஒருவன் தோற்றுவிக்கப்பட்டான் இந்த பூ உலகில. ஆமா, யாரு? அவர்தான். எவரு? என்னமா ரொம்ப கொணற்ற, என்னமா உன் புருஷன் மாதிரி? அப்படி சுவாமி, அவர்தான் புருஷன். தெய்வத்தை அப்படி சொல்லலாம். அவர்தான்மா புருஷன். தெய்வத்தை நினைக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அவர்தான். அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணிய மிஞ்சின ஏஜெண்டே இல்ல. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாடகமே இல்ல. உனக்கு என்னாச்சு? நல்லாதான் இருக்கேன். அப்படி இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கருன்னு ஒன்று இருக்கு. சுப்பிரமணிய கருப்பொருளை இல்ல சொல்லுங்க. கருப்பொருள்னு ஒன்று இருக்குமா? எதை வைத்து இது நடக்குதுன்னு ஒன்று இருக்கு. ஆமா, தெய்வம் பார்த்து தான் பக்தர்களை ஏற்றுக்கொள்வான். புரியுதா? இப்ப எதை வச்சு கதை நடக்குதுங்கறீங்க? தெய்வம் பார்த்து தான். எதை வச்சு கதை நடக்குதுங்கறீங்க? ஏஜென்ட் நீ ஒரு முருகன் ஏஜென்ட் உனக்கு. இந்த முருகனை சொல்லுங்க, நான் முருகனை பத்தி சொல்லவே இல்லையே. இறைவன் தனக்கான பக்தனை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வானே தவிர நான் இந்த சாமியை தான் கும்பிடுவேன்னு ஒருத்தனும் ஒருவதும் சொல்ல முடியாது. அது சரிதான். யாரை வச்சு இப்ப கதை நடக்குதுங்கறீங்க? முருகனை. அப்புறம் ஏன் வள்ளி திருமணம் பேர் வச்சிருக்காங்க? முருகன் திருமணம் வைக்க வேண்டியதானே? வள்ளியை வச்சுதான் கதைங்கிறியாமா? இந்த மாதிரி திமிரா பேசுனதுனாலதான் முதல்ல உன்னைய கல்யாணம் பண்ணாம வள்ளியை கல்யாணம் பண்ணாம ஏதாவது அமிர்தவள்ளியை கல்யாணம் பண்ணாரு. இவ்வளவு பேர் பாக்குறீங்களா திமிரா ஏதாவது ஒரு வார்த்தை பேச? இல்ல கதையே உண்மையாதான். கந்தபுராணத்தின்படி ஏன் முதல்ல அமிர்தவள்ளியை திருமணம் பண்ணிட்டு சுந்தரவள்ளியை திருமணம் பண்ணலன்னா, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நீங்கள் எப்பொழுது என்னை ஆட்கொள்கிறீர்களோ அப்பொழுது நான் தங்களை நீங்க என்னை தேடி வந்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சுந்தரவள்ளி சொன்னதுனாலதான் அதனால திமிரா சொல்லிருச்சு. திமிரு பிடிச்சது வாங்குறீங்க. ஆமா, திமிரு பிடிச்சதாமா. சரி, வள்ளி திருமணம் வள்ளி முருகனை திட்டுறதா? வள்ளி முருகனை திட்டினா முருகன் கேத்துக்குவான் அப்படின்னு சொல்லி தான் அருணகிரிநாதரே பாடியிருக்காரு. செம்மான் மகளை திருடும் திருடன் பிரம்மான் முருகன் பிரமான் ரமான். ஏங்க ஏன் இப்படி பேச்சு பேசுறீங்க? ஏற்கனவே பஜனைக்கு போய் தான் தொண்டை வலிக்குது இல்ல, கொஞ்சம் குறைச்சா என்ன? சரி, வள்ளி திருமணம் வள்ளி திமிரா பேசுனா அதனால வள்ளி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணாரு முருகன், நியாயம். வள்ளி திருமணம்னு பேரு. மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் தான் சொல்றாங்க. சொக்கநாதர் மீனாட்சி திருமணம்னு சொல்லல, திருக்கல்யாணம்னு மொத்தமா முடிச்சிருவோம். சரி, மீனாட்சி சொக்கநாதர்னு மதுரையில தான் சொல்லுவாங்க. முருகனை கல்யாணம் பண்ணி சொல்றீங்களா? யாருங்க? நான் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்கிறேன். முதல்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊர்ல பிறந்தா ஒவ்வொரு முக்தி. பிறக்கிறதுக்கு முக்தி திருவாரூர், வாழ முக்தி மதுரையம்பதி, தரிசிக்க முக்தி சிதம்பரம், நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி. மதுரையில சொக்கநாதர்னா அம்பாள் பேரு மீனாட்சின்னு எல்லாரும் சொல்லிடுவோம். தெரியும், சொல்லிடுவோமா? சொல்லுவோமே. சரி, அதே போல காசியில விஸ்வநாதர்னா அம்பாளுடைய பேரு விசாலாட்சின்னு எல்லாரும் சொல்லிடுவோமா? திருவாரூர்ல அம்பாளுக்கு பேர் சொல்லுவோமா? பேர் தெரியுமா? யாராவது கேளுங்க. இங்க யாருக்காவது தெரியுமா? மதுரைனா மீனாட்சின்றோம், திருவாரூர்ல சிதம்பரத்துல ஏன் இங்க தெரியுமா? இங்க அம்பாள் அரசியாக இருந்தால் இது இங்க இருக்கிறவங்க இங்க அம்மா உண்மைதான். எல்லா இடத்துலயும் புருஷனை அவரு பெரிய ஆளு, அவரை கட்டினதுனால அம்பாளுக்கு பெருமை. ஆனா மதுரையில மட்டும் அம்பாளை கட்டினதுனால ஐயாவுக்கு பெருமை. அரசியை கட்டினதுனால சிவன் அரசனான. சரி, அப்படித்தான் கதை. அதனால வள்ளி நீ அரசியும் கிடையாது உரசியும் கிடையாது. நான் அரசினே சொல்லவே இல்லை. சிவ முருகப்பெருமானை போய் சேர்ந்தால் தான் உமக்கு பெருமை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. நான் மனுஷபுருவே பிறந்திருக்கேன். உன் தலையெழுத்து 2ஆம் தரமா தான் போகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க சாமி, எனக்கு அழுக வந்துரும். 3ஆம் தரமா தான் போய் இன்னொருத்தி புருஷன் வேண்டாங்கிற கிரகமா எனக்கு இல்ல. எப்ப என்ன பேச்சு கூட சொல்லாதீங்கன்னா இதான் தலையெழுத்துங்கிறேன். முகத்துல முடிச்சாலும் ஆகாத. அடுத்து யார் முகத்துல? சே என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? கட்டிக்க நல்லா இருப்பேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உண்மையாவே நல்லா இருப்பேன். சரிங்க சாமி, வழி தெரியாம வாழ்க்கை சிறக்கும். வழி தெரியாம போய் எல்லாரும் அமிர்தம் கடையிறவனு கடலுக்குள்ள போனாங்கல்ல, அப்படி கடலுக்குள்ள போனதுனால பரவாயில்ல, பதில் தெரிஞ்சிருக்கு. இப்ப என்னோட என்ன தெரியுமா? கடலுக்குள்ள போய் இதையே பேசிட்டு கடந்து போயிருவோம், கடைசி வரை நீ பதில் சொல்ல மாட்ட. அப்புறமா வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலேன்னு பேசலாம்னு நினைச்சேன். நீங்க நினைச்சு பேசுற அளவுக்கு வைக்கப்படாதுல்ல. சரி சரி. அதனால எல்லாரும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அமிர்தம் வேணுங்கிறதுக்காக. கடையும் பொழுது அமிர்தத்துக்கு முதல்ல விஷம் வந்துருச்சு. ஏன் விஷம் வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, எந்த தொழிலை தொடங்கும் பொழுதும் விநாயகரை வணங்குவோம். விநாயகர் கோயிலுக்கு போய் வணங்க முடியலன்னா கூட, இப்போ ஒரு வீடு கட்டணும்னா கூட ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம், மஞ்சள்லையோ சாணத்திலையோ பிடிச்சி வச்சு விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த தொழில் பார்ப்போம். இவங்கெல்லாம் விநாயகரை வணங்காமல் கடலுக்குள்ளே போய் வேலையில் இறங்குனதுனால விஷம் வந்துருச்சு. விநாயக பெருமானேன்னு கடலில் அந்த நுரை இருக்கும்ல, அலை அடிக்கும்ல சுவாமி, அலை அடிக்கல நுரை வரும் பார்த்துருக்கீங்களா?
உங்க ஊர் பக்கம் கடல் பக்கம் கடல் நுரையில வெள்ளை பிள்ளையார் செய்து சுவாமி வேலைக்கு பக்கத்துல திருவள்ளஞ்சுழிங்கிற இடத்துல கண்ணாடி படையத்துல இப்போ இருக்கு. அவர் தான் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பார் வெள்ளை பிள்ளையார். திருவள்ளஞ்சுழியில நுரையினால் செய்யப்பட்ட ஒரு விநாயக பெருமானுடைய சிலை இருக்கு. சரி, நீங்க முருகப்பெருமான அது வெண்மை நிறத்துல இருக்கும். எனக்கு முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறத விட நீங்க சொல்ற முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சொல்ற மாப்பிள்ளை அவர்தான் கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். கட்டிக்க முடியுமா முடியாதா? முடியாது. அல்லும் பகலும் இந்த அவஸ்தைகளை படுத்து அல்லும் பகலும் இந்த அவஸ்தைகளை படுத்து அவன் நீங்க தொலை இருப்பாய் செவி படுத்து அவன் நீங்க தொலை இருப்பாய் செவி படுத்து சொல்லுவேன் வார்த்தைகள் அம்மா அதே சும்மா சொல்லும் என் வார்த்தைகள் அம்மா. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புரிந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே பூமியில் கோல் சொல்லும் பூமியில் கோல் சொல்லும் பூமியில் கோல் சொல்லும் புகழும் நாரதரை கைவரிசை செல்லாது போ. இப்ப நுரையில செஞ்சதுனால வெண்மையா பிள்ளையா இருக்கிறார். ஆமா சுவாமி. நல்லா கேட்டுங்க, இந்த கேள்வி உங்களுக்கு தான். கருங்கல்லுல செஞ்சா கருப்பா சிலை இருக்கும். ஆனா ஒரு ஊர்ல 6 மாசம் வெண்மையாவும் 6 மாசம் கருப்பு நிறமாவும் இருக்கிற சிலை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஊர்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பொத்திட்டு உங்க தலையில பனி இறங்கி காலையில முடியாம போயிடும். அதனால படுத்து தூங்காம உருன்னு உட்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன்னா நல்லா இருக்கும். கோவப்படுவாப்ல. உனக்காக வேண்டாம் சொன்னேன் போ இந்த சிலமே அனக்கவளே கொள்ளாத நான் இடத்தில் புதான் சொல்லும் என் வார்த்தைகள எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இங்கே இல்லாமல் வேறேனும் போய் போதும் கைவரிசை எல்லாரும் போ. அறிவில வடச்சிரு திருட்டு நாரத முடியாது என்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கு வந்த கண்டவடி வீரனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். வாங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கான மாப்பிள்ளை. ஊர் உலகத்துல கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளை இல்ல. நான் என்ன கல்யாணம் வேணாம்னா சொன்னேன். ஏமா வள்ளியம்மா யாராது ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா உனக்கு அப்படி சந்தேகம்? மணி இந்த நாளாச்சு வந்த புருஷனை வேணாம்னு சொல்லிட்டு இப்ப புருஷனுக்கு எங்க போவ? நான் எவன் கிட்ட புருஷன் கேட்டேன். முருகா ஞான பண்டிதா சீக்கிரம் வாருங்கள் முருகா எனக்கு புருஷன் எல்லாம்